மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை தமிழாய்வு மையம் இணைந்து நிகழ்த்தக்கூடிய பன்னாட்டு அளவிலான தும்பை ஆய்வுக்களம் நிகழ்வு. இந்த நிகழ்விலே இன்று ஆய்வுரை நிகழ்த்துவதற்காக இலங்கை மாமாகோத் உணுக்கொட்டுவா தமிழ் வித்தியாலயத்தினுடைய அதிபர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய அருணாச்சலம் லட்சுமணன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தினுடைய அமைப்பாளராகவும் இருக்கின்றார். பல்வேறு ஆய்வு தளங்களிலே இயங்கி வரக்கூடிய ஒரு ஆய்வாளராகவும் இருக்கின்றார். கலை இலக்கிய சமூக ஆய்வுகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும் ஆய்வாளராக இலங்கை தளத்திலே அறியப்பட்டவராக இருக்கிறார். தமிழகத்திற்கும் பிற அயலக நாடுகளுக்கும் பயணித்து தன்னுடைய ஆய்வுக் கட்டுரைகளை அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர். காந்தி கிராம பல்கலைக்கழகம், உலக தமிழ்ச்சங்கம், 4ஆம் தமிழ்ச்சங்கம், சென்னை தாகூர் கலைக்கல்லூரி ஆகிய நிறுவனங்களிலே ஆய்வுரை நிகழ்த்தி இருக்கின்றார். மலேசிய மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற காலகட்டத்திலே மலையகத்திலிருந்து பங்கேற்ற முதல் ஆய்வாளராக இவரை சிறப்பிக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்ற பொழுது இலங்கை மலையகத்தில் முருக வழிபாடு எனும் பொருண்மையிலே கட்டுரையினை வாசித்தளித்திருக்கின்றார். தேசிய சர்வதேச அளவிலான இதழ்களிலும் தொடர்ச்சியாக ஆய்வுரைகளை ஆய்வு கட்டுரைகளை எழுதி வருகிறார். கனடாவிலிருந்து வெளிவரக்கூடிய தாய் வீடு என்கின்ற இதழிலே காமன் கூத்து குறித்து தொடர்ச்சியாக தொடர் கட்டுரையாக எழுதி வருகிறார். எழுனா என்கின்ற அந்த கனடாவிலிருந்து வரக்கூடிய இதழிலும் மலையக வீதி பாடல்கள் எனும் அந்த தொடர் கட்டுரையை எழுதி வருகின்றார். இலங்கையில் வாழக்கூடிய இந்திய தமிழர்களினுடைய முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய காமன் கூத்தினை ஆவணப்படுத்துதலும் ஆய்வு பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதே இவருடைய மையப்பணியாக இருக்கிறது. இலங்கையில் அனைவராலும் அறியப்பட்ட முக்கியமான ஒரு கல்வி ஆளுமையாக ஐயா அருணாச்சலம் லட்சுமணன் அவர்கள் திகழ்கின்றார்கள். இன்று நம்மிடையே அந்த மலையகம், இலங்கை மலையகத்தினுடைய அந்த அதை குறித்த ஒரு பொறுமையிலே ஆய்வுரை நிகழ்த்த இருக்கின்றார். அதான் சொல்றது, ஒரு பிற அயலகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அங்கிருக்கக்கூடிய பண்பாட்டை இணைய வழியாக நேரடியாக வந்து பதிவு செய்வது என்பது அடுத்தடுத்த ஒரு ஆய்வு தொடர்ச்சிக்கும் பண்பாட்டினுடைய தொடர்ச்சிக்கும் வழிவகுக்கும். அந்த அடிப்படையிலே அருணாச்சலம் லட்சுமணன் ஐயா அவர்களை கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. தொடர்ந்து ஆய்வுரைக்கான நேரம். உணுக்கொட்டுவ தமிழ் வித்தியாலயத்தினுடைய அதிபர், நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தின் அமைப்பாளர், இலங்கை கல்வியாளர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருணாச்சலம் லட்சுமணன் ஐயா அவர்களை இலங்கை மலையக தமிழ் இலக்கியம் என்கின்ற தலைப்பில் ஆய்வுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற அம்மா, நான் பேசுறது விளங்குதாம்மா? கேக்குதுங்கய்யா, பேசுங்க. சரி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் பன்னாட்டு அளவிலான இணையவழி நிகழ்வு தும்பை ஆய்வுக்களம் என்ற ஒரு பொருண்மையிலே 178வது நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற பார்வையாளராக இருக்கின்ற, இதனை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் இனிமையான இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக தமிழ் இலக்கிய பரப்பிலே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக மலையக தமிழ் இலக்கியம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் இந்த இடத்திலே பதிவு செய்யும் முகமாக எனது உரை கட்டமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக டைட்டானிக் கப்பலை பற்றி உலகம் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். உலகம் அறிந்திருக்கிறது, நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஆதிலட்சுமி கப்பல் பற்றி கேட்டால் நான் நினைக்கின்றேன் எத்தனை பேருக்கு அது சம்பந்தமான ஒரு வரலாறு, அந்த வாழ்வியல், அந்த துயர் சம்பவங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும் என்பது நான் அறியேன். குறிப்பாக 200 வருடங்களுக்கு முன்பாக பிரித்தானிய காலனித்துவத்தை மேம்படுத்துவதற்காக தென் தமிழகத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் பல படகுகளிலே
கப்பல்களிலே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 10 பேர் தான் ஒரு இதிலே பயணம் செய்ய வேண்டுமானால் ஒரு 50-60 பேர் அளவிலே பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த பல கப்பல்கள் மூழ்கி போயிருக்கின்றன, படகுகள் அவ்வாறு ஒரு ஏதோ ஒரு வகையிலே தப்பி பிழைத்த ஒரு கப்பலிலே பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு கப்பலிலே பயணித்த ஒரு தலைமுறையை சார்ந்த ஒருவனாக இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆக இந்த ஆதிலட்சுமி கப்பல் என்பது இந்த சமூகத்தினுடைய ஒரு அடையாளம். ஆகவே அது தொடர்பாக நான் இந்த விடயத்தை மலையக தமிழ் இலக்கியம் என்ற ஒரு தலைப்பிலே இந்த இடத்திலே உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மலையகம் என்பது பல்வேறு சர்ச்சைக்குரிய விடயங்களாக இருக்கும். நான் நினைக்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரையிலே மலைவாழ் மக்களா அப்படி என்ற ஒரு 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 மலைவாழ் மலையும் மலை சார்ந்த இடத்தோடு தொடர்புபட்டவர்கள் தான் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்றே நாங்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றோம். 200 வருடங்களுக்கு முன்பு அது புவியியல் ரீதியிலே குமரி கண்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழகத்தோடு தொடர்புபட்ட இந்த இனம் 200 வருடங்களுக்கு முன்பு ஒரு புலம்பெயர வேண்டிய நிர்பந்தம் இருந்த காலகட்டத்திலே பிரித்தானியர்களுடைய வருகையின் பின்பு தென்கிழக்காசிய நாடுகள் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு அங்கிருந்து தமிழர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த பெருந்தோட்ட பொறிமுறையை அமுல்படுத்துவதற்கு கூலிகளாக இந்த மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த அழைத்து வந்த மக்கள் மன்னார் தொடக்கம் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பாத நடையாகவே சென்று தோட்டங்களை அமைத்து பிரித்தானியனுடைய பொருளாதாரத்திலும் சுதந்திர இலங்கையினுடைய பொருளாதாரத்தையும் வளப்படுத்துவதிலே செழுமைப்படுத்துவதிலே அதனை ஏற்படுத்தி கொடுப்பதிலே மிக முக்கியமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இந்த மலையக சமூகம் காணப்படுகிறது. சட்ட ரீதியிலே இது இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்றே அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு போக்கிலே இது கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்திற்கு பின்னதாக தங்களை ஒரு வகம் அமைத்துக் கொண்டு தங்களுக்கு ஒரு கௌரவமான பெயர் வேண்டும் என்ற ஒரு அடையாளப்படுத்துகின்ற போக்குதான் இந்த மலையகம் என்ற ஒரு சொல்லாடல். இந்த மலையகம் இது ஒரு புவியியல் ரீதியிலான ஒரு வரையறையை கொண்டிராது. இது ஒரு எண்ணக்கர அடிப்படையிலே இது இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், நான் பின் எனது உரையிலே அதனை தொடர்வேன், இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வேறு நாடுகளில் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த பிரதேச வரையறையை கடந்து அவர்கள் ஒரு எண்ணக்கரு ரீதியிலே நாங்கள் மலையக சமூகம், மலையக அரசியல் வரலாறை கொண்டவர்கள், மலையக இலக்கியம், மலையக கல்வி என்ற ஒரு போக்கிலே இந்த மலையகத்தை, இந்த இந்திய வம்சாவளி தமிழர்களுடைய சமூகத்தை அடையாளப்படுத்துகின்ற போக்கு காணப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க இங்கிருந்து நான் பின்னாளிலே தொடர்ச்சியாக என்னுடைய உரை இருக்கும். இங்கிருந்து சென்றவர்கள் இந்தியாவில இன்னும் சிலோன் காலனியை சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற ஒரு போக்கும் காணப்படுகின்றது. இது எங்களுடைய இருப்பு சார்ந்த இந்த வரலாறு வாழ்வு இதோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவே நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கலாம். இந்த 200 வருடங்களுக்கு முன்பதாக, அதாவது உண்மையிலும் ஒரு நிலத்தொடர்பு இருக்கின்ற குமரி கண்ட தொடர்புகளாக இருக்கலாம், அதன் பின்பு இருக்கின்ற அதற்கு முன்பதாக இருக்கின்ற அந்த வரலாறோடும் மிக தமிழகத்தோடு நெருங்கிய தொடர்பு இந்த 200 வருஷங்களுக்கு முன்பதாகவே இலங்கைக்கு அவர்கள் புலம்பெயர வேண்டிய ஒரு நிர்பந்தம் காணப்படுகிறது. இது காலனித்துவ ஆட்சியின் போது இது குறிப்பாக இந்த தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பான விடயம். இவர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு செல்கிறார்கள். மலேசியாவிலே ஓரளவு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஏதோ ஒரு வகையிலே அந்தஸ்தான ஒரு சமூகமாக அவர்கள் அங்கே திகழ்கிறார்கள். மாறாக பல நாடுகள், மலேசியாவுக்கு அண்மித்த பல நாடுகளிலே, பாலித்தீவு போன்ற நாடுகளிலே ஏதோ ஒரு வகையில சிறுபான்மையினராக இருந்து சில அடையாளங்களோடு மாத்திரம் அவ்வப்போது மட்டும் அவர்கள் தெரிகின்ற ஒரு போக்கு காணப்படுவது உண்மையிலும் ஒரு மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற நிலையில் நான் இங்கே இலங்கையினுடைய புலம்பெயர்வோடு உள்ள விடயங்களை நான் இங்கே பேச வருகின்றேன். இவ்வாறு வந்த மக்கள் குறிப்பாக இந்த நான் ஏற்கனவே கூறியது போல ஆதிலட்சுமி போன்ற பல்வேறு கப்பல்களிலே படகுகளிலே அடைக்கப்பட்டு, அதாவது அவர்கள் அழைத்து வரப்படவில்லை, அவர்களை இழுத்து சென்று வந்திருக்கிற ஒரு போக்குத்தான் காணப்படுகிறது. மன்னார் தொடக்கம் கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டர் அவர்கள் பாத நடையாகவே வருகின்ற போதுதான் இந்த
மாத்தளை போன்ற தோட்டங்கள் உருவாகின்றன. அதனை பண்ணகாமம் என்று சொல்வோம். அது இலங்கையிலே குறிப்பாக அம்மன் வழிபாடு அது பரவுவதற்கு, அம்மன் வழிபாடு நிலை பெறுவதற்கு இந்த வரவு மிக முக்கியமாக இருக்கிறது. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், இந்த அம்மன் வழிபாடு போன்றவை மேட்டுக்குடியினர் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை பாலியல் ரீதியிலும் துன்புறுத்தல் செய்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையிலே அவர்களை, பெண்களை இலி சனர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு 3 விடயங்களை கையாள வேண்டியிருக்கிறது. ஒன்று, அவர்களை கொன்று விடுவது, அல்லது தற்கொலைக்கு தூண்டுவது, அல்லது எங்கேயாவது அனுப்பிவிடுவது. எப்படியோ இந்த ஆதிக்க சக்தியினர் இந்த பெண்களை வல்லுறவு செய்வதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே தங்களுடைய குடும்ப கௌரவம் காப்பாற்றப்பட்டது என்ற வகையிலே ஏதோ ஒரு வகையிலே இந்த ஒரு பெண்ணுக்கு சாவு நிச்சயம் என்ற நிலையிலே நடுகள் வழிபாடு தான் இந்த அம்மன் வழிபாடு போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளுக்கு மிக காரணமாக இருந்திருக்கிறது என்பதனை பல்வேறு ஆய்வுகள் சுட்டி நிற்கின்றன. அது இலங்கையிலே நிலை பெறுகிறது. அதற்கு முன்பதாக இந்த செட்டிமார் என்று சொல்கின்றவர்கள் வர்த்தக நடவடிக்கைக்காக வருகிறார்கள். அவர்கள் சில சத்திரங்களை அமைத்துக் கொள்கிறார்கள், வந்து அவர்கள் தங்கி செல்வதற்கு. அது பின்னாளிலே முருகன் ஆலயங்களாக இருக்கிறது. இது இந்த மலையக மக்களுடைய வரவை நாங்கள் பொதுவாக 1823ஆம் ஆண்டை ஒரு மையப்படுத்தி பார்க்கின்ற போக்கு காணப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற நேரத்திலே முருக வழிபாடு என்பது இலங்கையிலே வள்ளி முருகனோடு தொடர்புபட்ட அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட அந்த காலங்களும் ஒரு தொடர்பு நிலையில் இருக்கின்ற அடிப்படையிலே இந்த செட்டிமார்களுடைய வரவு இலங்கையினுடைய முருக வழிபாட்டிலே மிக தாக்கம் செலுத்துகிறது. அந்த அடிப்படையில பின்னாளிலே 1823 நாங்கள் மையமாக எடுத்துக்கொண்டோமானால் அந்த 23க்கு முன்பதாகவும் இங்கு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். பாதைகள் அமைப்பதற்கு, வர்த்தக நடவடிக்கைகள் என்ற வகையிலும் இந்திய வம்சாவளி தமிழர்களுடைய புலம்பெயர்வு இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பின்னாளிலே 1923க்கு பின்பதாக இந்த கோப்பி பயிற்சிகளுக்காக வருகை தந்த இந்த மக்கள் பாதை அமைப்பதற்கும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அமைத்த பாதைகள் தான் இன்று தண்டவாளங்களை கொண்டிருக்கின்ற ரயில்வே பாதைகளாக இருக்கலாம், பெருந்தெருக்களாக இருக்கலாம், இன்னும் அடையாளமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே கோப்பி பயிற்சியின் பின்னர் தேயிலை பயிரிடப்படுகிறது. ஜேம்ஸ் டெய்லர் அதாவது கலகா பகுதியிலே அவர் நட்ட முதல் கண்டு, அதாவது தேயிலை என்பது மரம், அதனை நாங்கள் கவ்வாத்து பண்ணி செடி என்ற ஒரு அடையாளப்படுத்தலை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஜேம்ஸ் டெய்லர் வைத்த மரமும் இன்னும் கலகா பகுதியிலே இருக்கிறது. முதலாவது மரம் இருக்கிறது. அவர் சம்பந்தமான ஒரு மியூசியமும் அங்கே காணப்படுகின்றது. அது தேயிலை வரலாறையும் இந்த மலையக மக்களுடைய வரலாறையும் அடையாளப்படுத்துகின்ற ஒரு மியூசியமாக அது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த நாடுகான் விருத்தி மறுமலர்ச்சி காலத்தின் பின்னர் நாடுகான் விருத்தி, அச்சு இயந்திரம் இதெல்லாம் இன்று விருத்தி அடைந்து கொண்டிருக்கின்றன. பிரித்தானிய ஐயா உங்களோட மியூட்ல இருக்கு. சரி அம்மா, சரி கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை. அதாவது அந்த இலக்கியம் என்ற விடயம் வருகின்ற நிலையிலே இலங்கையினுடைய இந்த வரலாறை பிற்பலமாக கொண்டவர்கள் பின்னாளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சமூகம் இந்த இலங்கையிலே எவ்வாறு தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள், எவ்வாறான இங்கு இருக்கின்ற பெரும்பான்மை மக்களோடு, அங்கு இருக்கின்ற பூர்வீக மக்களோடு எந்த அளவு அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய சமூக பயணம் எவ்வாறு இருந்திருக்கிறது, அவர்கள் இதில் எவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற விடயத்தை பார்க்கின்ற போதே, அதை ஆவணப்படுத்துகின்ற நிலையிலே, அந்த விடயங்களை பதிவுகளாக்கின்ற நிலையிலேயே இந்த மலையக இலக்கியம் என்ற ஒரு பரப்பு மிக முக்கியமாக பேசப்படுகிறது. அது அவ்வாறான ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு விடயமாக இருக்கிறது. பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் கூறுவார்கள், தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சுகின்ற விடயத்தை இந்த மலையக இலக்கியங்கள் செய்துள்ளன என்பார். ஆகவே இந்த நிலையிலிருந்துதான் இந்த மலையக தமிழ் இலக்கியம் பற்றி
நான் இந்த ஒரு உங்களோடு கலந்துரையாட வந்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த சமூகத்தினுடைய சமூகத்தினுடைய உருவாக்கம், இந்த சமூகம் தங்களுடைய எண்ணங்களை பதிவுகளாக்கி எவ்வாறு இந்த இலக்கியம் என்ற வகையிலே மலையக இலக்கியம் என்ற ஒரு விடயம் வருகிறது என்பதற்கு என்னுடைய இந்த முன்வைப்புகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என நம்புகிறேன். குறிப்பாக இந்த நாட்டார் பாடலோடு தான் எந்த ஒரு சமூகத்திலும் கூட நாட்டார் பாடல்கள் இந்த இலக்கியத்திற்கு மிக முன்னோடித்தனமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பல நாட்டார் பாடல்கள் மிக ஏக்கம் பொருந்தியதாக, ஏனென்றால் எங்களுடைய வரவே இந்த நாட்டிற்கு மிக ஒரு துன்பியல் சம்பவங்களாக இருக்கிறது. பல இதை நாங்கள் கூறுவோமானால் பல இப்ப குறிப்பாக இந்த சிவலிங்கம் அவர்களுடைய மாத்தலை சோமு அவர்களுடைய அந்த கண்டிச்சீமை ஆகிய நாவல்கள் இந்த விடயத்தை நன்கு எடுத்து சொல்கின்றன. அந்த அடிப்படையிலே முதலாவதாக இந்த கோப்பி சிருஷ்டி கும்மி என்ற ஒரு இதுதான் இப்பொழுது இது 2ஆம் பதிப்பாக வந்திருக்கிறது. கோப்பி சிருஷ்டி கும்மி என்ற இந்த ஒரு கவிதை நூல் தான் இந்த மலையக இந்த நாட்டார் பாடல்களை அடுத்து ஒரு ஆவணமாக வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கலாம். கண்டி கண்டி என்காதீங்க, கண்டி பேச்சு பேசாதீங்க, கண்டி படும் சீரழிவ கண்ட பேரு சொல்லுவாங்க, ஆராரோ ஆரீராரோ என் கண்ணே ஆரடிச்சி நீ அழுதான், சீரான சீம விட்டு சீரழிய காடு வந்தோம், கூட தல மேல குடி வாழ்க்க கானகத்தில் காடு மலைகளிலே கரடி புலி யானை சிங்கம். இவ்வாறான பல பாடல்கள் இருக்குது. எங்களுடைய அந்த காலகட்டத்திலே எங்கள் மக்கள் அனுபவித்த துன்பியல் சம்பவங்களை பதிவு செய்கின்ற போக்கை இந்த பாடல்களிலே நாங்கள் நிறைய அவதானிக்கலாம். இதன் பின்புதான் எங்களுடைய இந்த பாடல் எவ்வாறு அச்சுக்கு வருகின்ற பொழுது அது கவிதையாக பரிணமிக்கிறது. அந்த வகையிலே நான் காட்டிய இந்த முதலாவது கோப்பி சிருஷ்டி கும்மி 1869 1823 எங்களுடைய வரவு இங்கே தொடங்குகிறது. பின்னாளிலே எல்லாம் நாட்டார் பாடல் வடிவங்களிலே சொல்கின்ற அந்த இலக்கியம் 1869 கோப்பி சிருஷ்டி என்ற ஒரு கும்மி என்ற ஒரு இந்த கவிதை நூலோடு தொடங்குகிறது. இது 2வது பதிப்பு. இது முழுக்க பார்ப்பீர்களாக இருந்தால் எவ்வாறு பிரித்தானிய துரைமார்களுடைய சுகபோகங்களை, எவ்வாறு இந்த தொழிலாளர் வர்க்கம் கடுமையாக உழைக்க வேண்டும், அந்த தலைப்புகளை நாங்கள் பார்த்தால் கண்டு நடுவது எப்படி, காடு அழித்தல், மரங்களை வெட்டி சரித்தல், நிறை அடித்தல், கோப்பி நிறைகளின் தூரம், அதாவது ஒரு இந்த பெருந்தோட்ட துறையிலே உற்பத்தி முறையில ஈடுபடுகின்ற பொழுது ஒரு தொழிலாளி எவ்வாறு அதில் ஈடுபட வேண்டும், எவ்வளவு உச்சமாக அந்த தொழிலை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை தான் சொல்லுகின்ற ஒரு வழிப்படுத்தல் நூலாக பார்க்கின்றது. இது ஒரு பார்த்தாலும் கூட துரைமார்களின் அல்லது உற்பத்தியாளர்களினுடைய நன்மையை கருத்தில் கொண்டதாக தான் முழுக்க இருக்கிறது. இதிலே நாங்கள் மிச்ச சொச்சமாக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய உழைப்பு இந்த இடத்திலே நாங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற பொழுது பார்க்கலாம். குறிப்பாக கண்டியினுடைய அதாவது இலங்கையினுடைய கடைசி மண் ராஜசிங்கன் தொடர்பாக கண்ணுசாமி என்ற ஒரு பெயரை பெற்ற ஒரு தெலுங்கராக இருக்கின்ற நிலையிலே இந்த தெலுங்கர்கள் ஆரியர்கள் எவ்வாறு தமிழர்களுடைய வரலாற்றிலே வாழ்வியலிலே பல தாக்கங்களை தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே தெலுங்கர்கள் என்ற அடிப்படையிலே இங்கே அவர்களுடைய பூர்வீகம் இருக்கிறது. அவர்கள் சிங்கள மக்களிடம் சிங்களவர்களாகவும் தமிழர்களிடம் தமிழராகவும் இருக்கின்ற ஒரு அரசியல் போக்கை நாங்கள் மிக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக நாங்கள் விஜயனுடைய வருகையின் பின்னரே பௌத்தர்களுடைய செல்வாக்கு இலங்கையிலே நிறைவேறுகிறது. அந்த வகையிலே எவ்வாறு இந்திய வம்சாவளி தமிழர்கள் வந்தேறு குடிகளாக இருக்கிறார்களோ அதற்கு காலத்தால் முற்பட்டவர்களாக இந்த பௌத்தர்களும் சிங்களவர்களும் வந்தேறு குடிகளாக இருந்திருக்கிறார்கள். இது நாங்கள் முற்பட்ட ஒரு அரசியல் என்ற வகையிலே நாங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த தெலுங்கர்கள் என்ன தமிழர்களாக காட்டுகின்ற பொழுது சிங்கம், முதலியார் போன்ற அடைமொழிகளிலே பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சிங்களவர்கள் அதனை சிங்க ராஜசிங்க விக்ரம ராஜசிங்க அவ்வாறே முதலிகே முதலியார் என்ற ஒரு பதம் இங்கே முதலிகை என்ற ஒரு பிரயோகத்திலே காட்டப்படுகின்றமை எல்லாம் நாங்கள் ஒரு அவதானத்திற்குரியதாக இருக்கிறது. இந்த மலையக மக்களுடைய அதாவது இந்திய வம்சாவளித்தவனுடைய வரவின் பின் இங்கே அம்மன் வழிபாடு மிக பிரசித்தமாக நிலை பெறுகிறது. குறிப்பாக அண்மையிலே மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலே 200 வருடத்தை அடையாளப்படுத்துகின்ற இலங்கை தபால் திணைக்களத்துடன் கூடிய ஒரு முத்திரையை வெளியிட்டிருந்தார்கள். அது ஒரு நன்கு அடையாளமாக இருக்கிறது. அதற்கு முன்பான வருடத்திலே 23ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக மலையகம் 200 என்ற கோஷத்தோடு ஒரு கொண்டாட்டங்களாகவும் அனுஷ்டிப்புகளாகவும் அந்த 200 வருடத்தை கொண்டாடிய அல்லது அனுஷ்டித்த அனுபவங்களையும் கொண்டிருக்கிறது. அதுவும் பார்வைக்குரிய உடையமாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த பெண் தெய்வ வழிபாடான அம்மன் வழிபாட்டோடு பாடப்படுகின்ற பாடல்களை தொடர்ச்சியாக பிரயோகிக்கின்ற நிலையில் மிக முக்கியமாக இருக்கின்ற மலையகத்தின் முக்கூத்துக்களான காமன் கூத்தை, பொன்னர் சங்கரை, அர்ச்சுனன் தபசை அதனை பயில்நிலைக்குரியதாக பார்க்கின்ற போது அங்கே பாடப்படுகின்ற பாடல்களை அல்லது இவர்களாகவே எடுத்து கட்டி பாடுகின்ற பாடல்களை, இவர்களுடைய அந்த பாடல் இயக்கம், இவர்களுடைய அந்த அதாவது இசை பின்னணியை உருவாக்குகின்ற விதம் எல்லாம் இங்கே இருக்கின்ற கலை இலக்கிய விடயங்களோடு அதனை நாங்கள் அது வளர்வதற்கான எதுவான காரணங்களாக இருக்கிறது. குறிப்பாக அங்கே அழைத்து வரப்பட்ட மக்கள் இங்கே தோட்டங்களை அமைக்கின்ற பொழுது வீடமைப்பு என்பது லயம் என்ற முறையிலே இருக்கின்றது. அந்த லயம் முறை என்பது முன்னால் இருப்பது ஸ்தோப்பு என்று சொல்வார்கள். அந்த ஸ்தோப்பு என்பது 10 அறைகள் 10 வீடுகளை கொண்ட அந்த லய தொகுதியிலே முன்னால் திறந்த நிலையிலே இருக்கும். அதை ஸ்தோப்பு என்கின்ற வகையிலே மக்கள் ஒவ்வொரு நாளும் கூடி கலந்துரையாடுகின்ற தங்களுடைய கலை அம்சத்தை வளர்த்து கொள்கின்ற ஒரு நிலைமை காணப்படுது. இது இங்கே அரங்கு என்ற நிலைமை உருவாகுவதற்கு இயல்பாகவே ஒரு சூழலாகவே வந்திருக்கின்றன. அப்ப தோட்டத்தை எடுத்துக்கொண்டால் 10-15 லயங்கள் இருக்குமாக இருந்தால் 10-15 அந்த 15 லைன்கள் இருக்குமாக இருந்தால் 15 அரங்குகள் அங்கே இருந்திருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். இதனூடாக தங்களுடைய கலை பயணத்தை வளர்த்திருக்கிறார்கள். பாடல் இயற்றும் திறனை விருத்தி செய்திருக்கிறார்கள். நாடக நடிப்பு திறனை அவர்கள் அதனூடாக வளர்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது நான் பேசுறது புவி இவ்வாறு நாங்கள் மியூட்ல இருக்கு. நாடகம் என்பதற்கு இங்கே வளர்ந்து இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய நாடக வரலாற்றை எழுதுகின்ற பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் இலங்கையினுடைய நாடக வரலாறு சிங்கள நாடகம் பேராசிரியர் சரத்சந்திர அவர்களுடைய தலைமையிலே பேரதனை பல்கலைக்கழகத்தினூடாக வளர்கிறது 50களுக்கு பின்னரே வளர்கிறது என்ற ஒரு செய்தி அவருடைய மிக முக்கியமானது. அவ்வாறே தமிழ் நாடக மரபு பேராசிரியர் சுனா வித்யானந்தன் தலைமையிலே பேரதனிய பல்கலைக்கழக அந்த சூழலிலேயே 50களுக்கு பின்பே வளர்கிறது. சிங்கள நாடகம் தமிழ் நாடக மரபும் ஒரு சமாந்தரமாக வளர்கிறது என்ற ஒரு போக்கிலே இந்த இடத்திலே மலையகத்தினுடைய பங்களிப்பை அவர் புறக்கணித்த அந்த பல்வேறு சம்பவங்களை அவரும் இப்பொழுது அதனை உணர்ந்திருக்கிறார். ஆனால் 1927 எங்களுடைய மலையகத்தின் ஒரு அடையாளமாக மலையகத்தினுடைய ஒரு மாற்றத்துக்கு வித்திட்ட ஒரு ஆளுமையாக நாங்கள் கோ நடேசையர் அவர்களை சொல்லுவோம். இதழியல் ரீதியிலே அதாவது தேசபக்தன் என்ற ஒரு இதழை அவர் நடத்தி இருக்கிறார். அது போக அவர் குறிப்பாக பதிப்பு துறையிலும் சரி, இலக்கியங்களை படைப்பதிலும் சரி, நாவல் உருவாக்கத்திலும் சரி, அவரும் அவருடைய மனைவியார் மீனாட்சி அம்மாள் நடேசையர் மிக முக்கியத்துக்குரியவர்களாக விளங்குகிறார்கள். அவர்கள்
7 காலகட்டத்திலே தொழிலாளர்களின் அந்தர பிழைப்பு என்ற ஒரு நாடக நூலை வெளியிடுகிறார்கள். ஆகவே உண்மையிலும் இதை நாங்கள் நிறுவன இந்த விடயமாக இருக்கிறது. மலையக நாடகம் என்பது இலங்கையினுடைய நாடக துறைக்கும் மிக ஆதர்சனமாக இருந்திருக்கிறது, முன்னோடியாக இருந்திருக்கிறது என்பதை இப்பொழுது பரவலாக எங்களுடைய ஆய்வு பணிகள் அதனை நிறுவி வருகிறது என்ற ஒரு சந்தோஷமான விடயத்தோடு இந்த தொழிலாளர்களின் அந்தர பிழைப்பு நாடகம் மிக முக்கியமான விடயம். ஒன்று நாடக உருவாக்கம் என்ற வகையிலும் இசை நாடகம் என்ற வகையிலும் இதற்கு முழுமையாக பாடலினை எழுதியவர் அதாவது நடேசையர் அவர்களுடைய பாரியார் திருமதி மீனாட்சி அம்மாள் நடேசையர். இந்த மீனாட்சி அம்மாள் நடேசையர் இந்த தொடக்கி வைக்கின்ற அந்த பாடல் முறைமை என்பது வீதி பாடல்களாக, அதனை நாங்கள் என்ன முச்சந்தி பாடல்கள் என்ற சேனா யோகராஜா, பேராசிரியர் சேனா யோகராஜா அது சம்பந்தமான விளக்கங்களை அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இலங்கையினுடைய அந்த மிக எழுச்சி மிக்க அந்த பாடல்களை தொடக்கி வைத்த பெருமையும் ஒரு மலையக தமிழராகிய மலையக தமிழர்கள் நலன் குறித்து செயல்பட்ட ஒரு முன்னோடியான ஒரு பெண் ஆளுமை அம்மா மீனாட்சி அம்மாள் நடேசையர் இருக்கிறார். குறிப்பாக இந்த பாரதி இயலுக்கு இலங்கை எந்த அளவு பங்களிப்பை செய்திருக்கிறது என்பது பற்றி அனைவருக்கும் தெரியும். அதாவது இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு முன்பதாக பாரதியினுடைய கவிதை அல்லது பாரதியினுடைய செயற்பாடை ஆதரித்தால் கைது பண்ணப்படுவோமோ என்ற ஒரு பய உணர்வோடு இருந்த நிலையிலே குறிப்பாக எங்களுடைய மீனாட்சி அம்மையார் இந்த பாரதி இசத்தை இலங்கையிலும் சரி உலகத்திற்கும் அதனை எடுத்து செல்வதிலே அதனை பிரயோகித்ததிலே மிக முக்கியமான ஆளுமை. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பேராசிரியர் சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய பிறந்த தினம் நேற்று உலக நாடக தினமாக பிரகடனப்படுத்தி அதனை உலகம் அனுஷ்டித்துக் கொண்டிருந்த இந்த நிலையிலே குறிப்பாக இந்த பாரதி எங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியராக தமிழனுடைய முதல் பேராசிரியராக அறியப்படுகின்ற விபுலானந்தர் வருகை தந்து அங்கே பாரதி தமிழ் மொழியை காக்க வந்த சாரதி என்ற ஒரு கோஷத்தோடு பாரதி கழகத்தை நிறுவி பாரதியினுடைய கவிதைகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கி அது சம்பந்தமான கவன ஈர்ப்பை வழங்கிய நிலையிலேயே இலங்கை எந்த அளவு பாரதியலுக்கு பங்களிப்பை செய்திருக்கிறது என்பது பெருமக்கள் அறிவீர்கள். இந்த ஒரு தொடர்ச்சி நிலையில்தான் இந்த நாட்டார் பாடல்கள் வருகை தந்திருக்க ஒரு எழுச்சியான மன்னிக்கணும் இது முக்கியமான விடயமாக இருக்கு. இதன் பின்பு மலையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக நாவல்கள் அங்கே உருவாகிறது, நாவல்கள் பதிவுகளாகின்றன. மற்றது சிறுகதைகள் இங்கே எழுத தொடங்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த மக்களுடைய இந்த இலக்கிய போக்கு இவ்வாறாக இருப்பினும் கூட 1947ஆம் ஆண்டு இங்கே இருந்த சோல்பெரி அரசியலமைப்பு, நான் நினைக்கிறேன் இதோடு தொடர்பட்ட இந்தியாவிலையும் இந்த சோல்பெரி அரசியலமைப்பு ஏதோ ஒரு வகையில செல்வாக்கு செலுத்தும். அந்த அடிப்படை இலங்கையிலே சோல்பெரி அரசியலமைப்பு காணப்படுகிறது. இவ்வாறு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அரசியல் ரீதியிலே உரிமைகளை எடுக்கின்ற பொழுது கணிசமான இந்திய வம்சாவளி தமிழர்களுடைய பிரதிநிதியாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகிறார்கள். அது இங்கு வாழ்ந்த ஒரு பூர்வீக தமிழர்களுக்கும் சரி, இங்கு வாழ்ந்த பெரும்பான்மையின சிங்கள சகோதரர்களுக்கும் சரி ஒரு பயநிலையை உருவாக்குகிறது. உடனே அந்த சுதந்திரம் 48ஆம் வருடம் கிடைக்கின்ற அந்த நிலையிலே அதற்கு அடுத்த வருடங்களிலேயே அந்த மக்களுடைய மலையக மக்களுடைய பிரஜா உரிமை வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. அதன் பின்பு பிரஜா உரிமை பறிக்கப்படுகிறது. சில சட்டங்கள் வரையறுக்கின்றன. இங்கே தொழிலாளர் சமூகமாக கூடியிருக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு கட்டுக்கோப்பான நிலைமைதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சொன்னது போல சுதந்திர இலங்கையும் அவ்வாறே பின்பற்றுகின்ற ஒரு போக்கை நாங்கள் காணலாம். அதன் பின்பு ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம், சாஸ்திரி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது இங்கே ஸ்ரீமா அவர்கள் இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் 1964ஆம் ஆண்டு ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் என்பது மிக ஒரு கொடூரமான ஒரு நிலைமையை எங்களுடைய மலையக மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒரு கொஞ்சம் பேரை நீங்க அங்க எடுத்துக்கொள்ளுங்க, மற்றவர்களை நாங்கள் இங்கே வைத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு நிலைமையிலே ஒரு லட்சக்கணக்கான ஒரு சிலரை அங்கே
இதிலே பார்த்தால் ஒரு குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள், அண்ணன் தம்பி, சில நேரங்களிலே சில இடங்களிலே மனைவி கணவன் கூட பிரிக்கப்பட்டு இலங்கைக்கு உரித்தானவர்களாக இவர்களும் இந்தியாவுக்கு உரித்தானவர்களாகவும் இருக்கின்ற அந்த ஒரு போக்கு மிக கொடுமையாக இருந்திருக்கிறது. இந்த நாட்டிலே ஒரு 100 ஆண்டுக்கு மேல் 150 வருடங்கள் தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திய நிலையிலே இங்கேதான் எங்களுடைய பூர்வீகம் என்ற ஒரு தலைமுறை, ஒரு 3-4வது தலைமுறைகள் வந்து இருக்கின்ற நிலைமையிலே நீங்கள் இங்கிருந்து வேறு அந்த உங்களுடைய பூர்வீக நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம், ஒரு பெரும் உண்மைக்கும் ஒரு இந்த மக்கள் மத்தியிலே மிக பாதிப்பை ஏற்படுத்தும். இது தொடர்பான விடயத்தை ஒப்பாரி கோச்சி என்னும் கதையினூடாக சிவலிங்கம் என்ற ஒரு சிறுகதை ஆசிரியர், இங்கு அறியப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிறுகதை ஆசிரியர், அவர் அதனை பதிவு செய்திருக்கிறார். அது பின்னாளிலே பஞ்சம் பிழைக்க வந்த சீமையாக இந்த ஒரு நாவலாக வெளிவந்திருக்கிறது. அதுபோல மாத்தளை சோமு அவர்கள் ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இவரும் கண்டிச்சீமை என்ற ஒரு நாவலை வெளியிட்டிருக்கிறார். அது இந்த மலையகத்தினுடைய அந்த வரலாற்று அந்த வாழ்வியல் வரலாறை மிக முக்கியமாக பதிவு செய்திருக்கின்றது என்ற விடயத்தோடு இங்கு இந்த கவிதை, நாட்டார் பாடல் இலக்கியம் கவிதை இலக்கியமாக அடுத்து பரிணமிக்கிறது. அந்த வகையிலே பல்வேறு கவிஞர்கள், குறிப்பாக குறிஞ்சி தென்னவன், மலையக பாரதி என அவரை அடையாளப்படுத்துவோம். மிக கணிசமான கவிதைகளை அவர் தந்திருக்கிறார். அதுபோல அந்த சமகாலத்தை சேர்ந்தவர்களிலே பல கவிஞர்கள் அங்கே உருவாகுவதையும் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இதனை இந்த புனைக்கதை இலக்கியம் என்ற வகையிலே குறிஞ்சி தெளிவத்தை ஜோசப், சிவலிங்கம், குறிப்பாக ஒரு கூடை கொழுந்து என்ற கதையை தந்திருக்கின்ற NSM ராமையா மிக முக்கியமான ஒருவராக காணப்படுகின்ற அதே நேரத்தில் நடேசையனுடைய பங்கேற்பும் இந்த சிறுகதை துறையிலும் சரி நாவல்களிலும் மிக ஒரு கணிசமான பங்களிப்பை சேர்க்கிறார். ஒரு இதழியலாளராக, ஒரு தொழிற்சங்கவாதியாக அவருடைய செயற்பாடுகளும் மிக முக்கியமான ஒரு, அவர் தஞ்சையை பூர்வீகமாக கொண்டவர் என்ற வகையிலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் மலையகம் 200 அனுஷ்டிக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை குறிப்பேராசிரியர் குறிஞ்சி முல்லைவேந்தன் அவர்களூடாக, குறிஞ்சிவேந்தன் அவர்களூடாக ஏற்பாடு செய்யப்பட்டும் கூட அது இடம்பெற முடியாமல் ஒரு பாதிப்பான சம்பவமாகவே நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலேயே மலையகத்தினுடைய இலக்கியம், மலையகத்தினுடைய சமூக வரலாறு, வாழ்வியலை இவ்வாறு பதிவு செய்கின்ற இந்த போக்கோடு பின்னாளிலும் கூட இலங்கையினுடைய 50களுக்கு பின்னரே இலங்கையினுடைய கல்வித்துறை ஒரு சுதந்திரத்திற்கு பின்பு கல்வித்துறையும் வளர்ச்சி அடைகிறது. இந்த நிலைமையிலே 80களின் இறுதி வரையிலே இந்த தேசிய நீரோட்டத்திலே இந்த மலையக சமூகம், குறிப்பாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மலையக தமிழர்களுடைய சமூகத்திற்கு எட்டாக்கணியாகவே இருந்திருக்கிறது. குறிப்பாக 88 காலத்திற்கு பின்பு, 88ஆம் ஆண்டுக்கு பின்புதான் தேசிய நீரோட்டத்திலே இந்த மலையக சமூகமும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில வளர்ச்சியான நடைமுறைகள் இருந்த போதிலும் கூட எங்களுடைய இருப்பு ஒரு அது ஒரு எங்களுடைய செறிவு, நாங்கள் வாழ்கின்ற ஒரு சூழலிலே எங்களை சிதைக்கின்ற எவ்வாறு இருக்கிற அபிவிருத்தி திட்டங்களும், குறிப்பாக கல்லோயா அபிவிருத்தி திட்டம், மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்பதெல்லாம் எங்களுடைய மக்களை சிதைக்கின்ற போக்கிலே இன்று பல மாவட்டங்களிலே, குறிப்பாக நுவரெலியா மாவட்டம், பதுளை மாவட்டத்தை தவிர ஏனைய இடங்களிலெல்லாம் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்கள் மிக சரத்தவை குறைந்த நிலையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையாவது அல்லது மக்கள் அவைகளிலே பிரதிநிதிகளை உருவாக்க முடியாத அளவுக்கு மிக பலவீனமான ஒரு சன தொகையை அங்கே வாய்க்க செய்திருக்கிறது என்பது ஒரு இந்த இடத்துல மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மலையக இலக்கியம் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த ஒரு காலகட்டத்தின் பின்பு படைப்புகளாக வந்த இந்த இலக்கியங்கள் 90களின் இறுதி பகுதியிலே இந்த மலையக இலக்கியங்களை ஆய்வு செய்கின்ற ஒரு போக்கும் காணப்படுகிறது. இந்த ஆய்வு செய்கின்ற போக்கிலே ஐயா அருணாச்சலம் ஐயா, இணைய இணைப்பு சரியா இல்லை ஐயா.
சாமணி என்ற மாகாண சபையுடைய அமைச்சர் அதனுடைய மிக ஒரு வாய்ப்பான இந்த மலையக மக்களை ஒரு மீட்டு பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இடம்பெற்றது என்பதும் மிக முக்கியமான விடயம். அதன் பின்னர் சுயாதீன ஆய்வுகள், குறிப்பாக இந்த சாரலாடன், லெனின் மதிவானம், பானா செல்வராஜா, சிவலிங்கம் போன்றவர்கள் படைப்பாளிகளாகவும் இருக்கின்ற அதே நேரத்திலே இந்த சமூகம் தொடர்பான சமூக இலக்கியங்கள் தொடர்பான ஆய்வுகளை ஈடுபடுகிறார்கள். இந்த ஆய்வு முடிவுகள் இன்று பரவலாக எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்ற நிலையிலே, குறிப்பாக இந்த நிலையிலும் கூட இந்தியா எந்த அளவு, தமிழகம் எந்த அளவு இதனை உள்வாங்கிக் கொண்டது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. தொப்புள் குடி உறவு என்ற ஒரு உறவு நிலைமையிலே இருக்கின்ற போது எவ்வாறு நாங்கள் இதனை தமிழகம் எவ்வாறு அணுகியது என்றதெல்லாம் ஒரு மிக கவலைக்குரிய ஒரு அரசியல் வரலாறு இருக்கின்ற இந்த நிலையிலே இங்கு எவ்வாறு இந்த படைப்பு இலக்கியங்கள், நாவல்கள் வருகின்றது. இது ஒரு காலகட்டத்தில் இந்த 60களுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கும் இங்கே நிலைபெறுகிறது. எப்படி ஒரு சினிமா தொடர்புகள், குறிப்பாக இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் கூட 20களுக்கு பின்னர் 30ஆம் ஆண்டு அளவிலே இங்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நாடக துறையோடு பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த 60களிலே டிஎம்கே அதனுடைய செல்வாக்கு நிலையிலே என்ன இந்த வீதி பாடல்கள், நான் குறிப்பிட்ட போல ஏற்கனவே, அதாவது முச்சந்தி இலக்கியம் என்ற பேராசிரியர் சேனா யோகராசா அவர்களுடைய அந்த வகைப்படுத்தலிலே ஒரு இலக்கியமாக அது பார்க்கப்படுகிறது. அது மிக எழுச்சிக்குரிய மலையக கால இலக்கிய வரலாறை நாங்கள் பார்க்கணும், மிக எழுச்சிக்குரிய காலமாக இருக்கிறது. ஏனென்றால் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பின்னர் இந்த மக்கள் கொதித்தெழும்புகிறார்கள். அந்த உள்ளதை உள்ளவாறு வீதி பாடல்களை ஒரு சிறு பிரசுரங்களாக அச்சடித்து அதனை விநியோகித்து பாடல்களை பாடுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே இந்த டிஎம்கேனுடைய ஒரு பாடல் ஒன்று அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த 6 மணி 6 என்ற மெட்டிலே பல தமிழகத்திலே உருவாகின அந்த பாடல்களின் மெட்டுகளில் தான் இந்த வீதி பாடல்கள் வருகின்றன. மாறு மனிதா மாறு, புரட்சி மனிதனாக மாறு, தேடு மனிதன் சுரண்டப்பட்டு வாடி நிற்பதை பாரு. ஒரு வர்க்க ரீதியிலான சிந்தனையை மிகப்படுத்துகின்ற பல பாடல்கள் இருக்கின்ற அது தொடர்பான ஒரு தொடரை நான் இப்பொழுது எழுனா சஞ்சிகையிலே எழுதி கொண்டு வருகிறேன். ஆக இவ்வாறான நிலையில்தான் 60கள் 80கள் 90கள் அப்படி என்று சொல்லிட்டு மலையகத்துக்கு ஒரு எழுச்சி மிக்க இந்த இலக்கியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பேராசிரியர் பேத்திரெட்டி அவர்கள் நாங்கள் இந்த மலையக சமூகம் மிக முக்கியமாக மதிக்கின்றது என்னென்றால், முதல் முறையாக அமெரிக்கன் கல்லூரியிலே அங்கே இருக்கின்ற பாடத்திட்டத்திலே கவ்வாத்து, குருதிமலை ஆகிய நாவல்களை ஒரு உசாத்துணை நூலாக அங்கே வைத்திருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். அதன் பின்னர் இந்த நாவல்களுடைய எழுச்சி எவ்வாறு வருகிறது என்றால், இந்த மலையக சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் எழுதிய அந்த நாவல்கள், படைப்புகள், அதிலிருந்து இந்த வேலை தொழில் நிமித்தமாக வடகிழக்கிலிருந்தே புலம்பெயர்ந்த ஆசிரியர்களாக அல்லது தோட்ட குமாஸ்தான் நிலையிலே வந்து இருக்கின்ற இந்த இவ்வாறு வடகிழக்கிலிருந்தே மலையகத்திற்குள் புலம்பெயர்ந்தவர்கள் அவதானிப்பாளர்கள் எழுதிய எழுத்துக்களாகவும் நாங்கள் பார்க்கலாம். பின்னாளிலே இப்பொழுது அது மொழிபெயர்ப்பு இலக்கியங்களாக சிங்கள சகோதரர்களும் அந்த மலையக சமூகம் குறித்து எழுதுகின்ற இந்த போக்கு மலையக இலக்கியத்திலே காணப்படுகிறது. மற்றது இந்த பொதுவாக இந்த தமிழ் இலக்கியம் என்பது இன்று தமிழகத்திலே சங்ககாலம் தொடக்கம் அணுகப்படுகின்ற அந்த இலக்கியமும், யாழ்ப்பாண இலக்கியம் என்ற ஒரு விடயம் இப்பொழுது எங்களுக்கு தெரியும், நடந்த யுத்தம் என்ற வகையிலே புலம்பெயர்வு இலக்கியங்களிலே ஐரோப்பிய நாடுகளிலும் அல்லது உலக நாடுகளிலும் இன்று பேசப்படுகின்ற இலக்கியமாக, ஒரு புலம்பெயர்வு இலக்கியமாக அது என்று ஒரு பரிணாமம் பெற்றிருக்கிறது. மண் சார்ந்த ஒரு இலக்கியம் என்ற அந்த ஏக்கம் அங்கே காணப்படுவதை, புலம்பெயர்ந்து வாழுகின்ற அந்த நாடுகளிலிருந்தும் தங்களுடைய தாயக உறுதியை, தாயக மண்ணினுடைய வேட்கையை, தாயக மண்ணினுடைய உணர்வை வெளிப்படுத்தி நிற்கின்ற பல இலக்கியங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே மலேசியாவிலே
மலேசியர்கள் என்ற அடிப்படையிலே அது இருந்தாலும் கூட இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்ற ஒரு அடையாளத்தோடு அவர்கள் அங்கே வாழுகின்ற இலக்கியம் படைக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. அவ்வாறே தென்கிழக்காசிய நாடுகளான சிங்கப்பூர் இவ்வாறான நாடுகளிலும் இலக்கியங்கள் காணப்படுகின்ற நிலையிலே குறிப்பாக இலங்கையிலும் கூட 3 துருவங்களிலிருந்து இலக்கியங்கள் வருகின்ற ஒன்று வடபுலத்து இலக்கியம், கிழக்கு மாகாண இலக்கியம் என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட வடபுலத்துக்கும் கிழக்கு மாகாணத்திற்கும் சில உருந்த ஒற்றுமைகள் காணப்படுகின்ற நிலையிலே மலேக இலக்கியம் என்ற ஒரு முனைப்பும் இந்திய வம்சாவளி தமிழர்களுடைய குரலாக, இந்திய வம்சாவளி தமிழர்களின் உணர்வாக வெளிப்படுகின்ற இந்த நிலையிலே ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகமும் இந்த மலேக இலக்கியம் தொடர்பான உங்களுடைய அறிதலும் புரிதலும் தொடர வேண்டும் என்பதும் என்னுடைய இந்த நேரத்து தயவான வேண்டுகோளா இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய பரப்பிலே இந்த மலேக இலக்கியமும் ஒரு சமூகம் சார்ந்து, ஒரு இனம் சார்ந்து, ஒரு அதனுடைய வேதனைகளை, அதனுடைய வாழ்வை, வரலாறை, வெற்றிகளை பதிவு செய்கின்ற இந்த போக்கோடு இந்த ஒரு தேசிய நீரோட்டத்திலே, தமிழ் தேசியம் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த ஒரு தேசிய நீரோட்டத்திலே இந்த மலேக இலக்கியங்களும் உள்வாங்கப்படல் வேண்டும். அதற்கு இருக்கின்ற தமிழகத்து பல்கலைக்கழகங்கள் இந்த இலக்கியங்கள் தொடர்பாக, இந்த இலக்கியவாதிகள் தொடர்பாக, இந்த சமூகம் தொடர்பாக, இந்த சமூகத்தினுடைய அரசியல் தொடர்பாக, இந்த சமூகத்தினுடைய வரலாறு தொடர்பாக, இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் தொடர்பாக, இந்த சமூகம் எதிர்நோக்குகின்ற நுண் அரசியல் பாதிப்புகள் தொடர்பாக நீங்களும் அறிய வேண்டும். உங்களுடைய ஆய்வுகளும் இந்த சமூகம் தொடர்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தயவான இந்த நேரத்து வேண்டுகோளாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நானும் பல மதுரையிலே சில கல்லூரிகளில் குறிப்பாக ஊடக தமிழ்ச்சங்கம் போன்ற தளங்களுக்கும் வருகை தந்து இது தொடர்பாக அங்கே ஆய்வு மாணவர்களிடம் முறை நிகழ்த்துகின்ற பொழுது இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய பங்கை நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். 2017ஆம் வருடம் பேராசிரியர் ஆனந்த குமார் அவர்கள் மிக கரிசனோடு மலேக இலக்கியம் என்ற ஒரு ஆய்வு மாநாட்டை செய்தார். நான் நினைக்கின்றேன் ஒரு பன்னாட்டு கருத்தரங்காக 2011ஆம் ஆண்டு சர்வதேச தமிழ் எழுத்தாளர்கள் லேனா முருகபூபதி அவர்களுடைய தலைமையிலே இடம்பெற்றது. அந்த ஆய்வு அரங்கும் மலேக தமிழர்களுடைய இலக்கிய செழுமையை, மலேக சமூகங்களுடைய வாழ்வியலை, வரலாறை பதிவு செய்வதற்கு ஒரு பொருத்தமான மாநாடாக இருந்தது. அதன் பின்பு 2012ஆம் ஆண்டு கொழும்பு தமிழ்ச்சங்கம் உலக தமிழ் இலக்கியம் என்ற மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நிகழ்த்தியது. அங்கும் பல விடயங்களை மலேக இலக்கியம் தொடர்பாக, மலேக சமூகம் தொடர்பாக நாங்கள் முன்வைத்தோம். அதன் பின்னர் ஒரு வெளிநாடு ஒன்றிலே இடம்பெற்ற முதலாவது நிகழ்வாக காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் ஒரு மாநாட்டை செய்திருந்தது. அதில் நானும் தெளிவத்தை ஜோசப் மூத்த எழுத்தாளர் அவருடைய தலைமையிலே பங்கேற்றிருந்தேன். அதற்கு அடுத்த நாள் உலக தமிழ்ச்சங்கமம் மாத்தளை சோமு அவர்களுடைய ஏற்பாட்டிலே இடம்பெற்றது. பணிப்பாளராக நான் நினைக்கிறேன் திரு சேகர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே அங்கும் ஒரு நிகழ்வை செய்திருந்தார்கள். அதன் பின்பு தமிழகத்திலே குறிப்பாக அயலக தமிழ்துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்கிறார்களே எங்களுடைய பேராசிரியர்களும் அங்கு வந்து கலாநிதி பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு பல குறிப்பாக திரு ஜெயசீலன் அவர்கள், திரு சரவணகுமார் போன்றோர் அங்கே கணிசமான பங்கினை வகித்து கொண்டிருக்கிறார்கள். கணிசமான அந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கிருந்து குறிப்பாக இந்த மீனாட்சி அம்மன் நடேசையர் போன்றவர்களின் நூல்களும் மீள் பிரசுரம் வந்திருக்கிறது என்பதும் இந்த துறையில மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக மீனாட்சி அம்மாளுடைய நடேசையர் அவர்களுடைய இந்த நூலை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு போக்கிலே இந்த கல்லூரியும் குறிப்பாக நண்பர் பாரதி சந்திரசேகரன் பேராசிரியர் அவர்கள் என்னோடு இருக்கின்ற அந்த தொடர்பு நிலை, இந்த மலேக இலக்கியத்தையும் அவர் புரிந்து கொள்கின்ற ஒரு போக்கும் நாங்கள் காணலாம். அது போக நாங்கள் குறிஞ்சிவேந்தன் அவர்களுடைய இந்த உணர்வு, அவரும் இங்கே வந்து சில விடயங்களை அவதானித்தவர் என்ற வகையிலும் அவருடைய முன்னெடுப்புகளையும் நான் இந்த இடத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டும். இவ்வாறான பேராசிரியர்கள் கணிசமான பங்கிடை ஆட்சி வருகிறார்கள்.
அது மட்டுமல்லாம குறிப்பாக அந்த ஜூம் வழியினூடாக நேரடியாக வந்து பேச முடியாவிட்டாலும் ஜூம் வழியினூடாக அதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது என்பதும் மிக ஒரு சந்தோஷத்திற்குரிய விடயம். இந்த சந்தோஷம் நீடிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த மக்களுடைய வாழ்வியல் விமோசனம் அடைய வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய குறிப்பாக அங்கு இருக்கின்ற கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், ஆய்வு மாணவர்கள், அதாவது வழிப்படுத்த வேண்டிய பேராசிரியர்கள் உங்களுக்குரிய ஒரு கடமையாக இதனை எடுத்துக்கொள்வீர்கள் என தயவோடு கேட்டுக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த ஒரு தமிழ் இலக்கிய பரப்பை, தமிழ் இலக்கிய வரலாறை ஒரு முக்கியமாக இந்த மலையக தமிழ் இலக்கியமும் இணைத்துக் கொள்ளப்படல் வேண்டும் என்ற ஒரு தயவான வேண்டுகோளும், அது உருக்கமான உறுதியான வேண்டுகோளாகவும் உங்களிடம் முன்வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, குறிப்பாக எங்களுடைய இந்த சமூகத்தையும் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இதற்கான வாய்ப்பை வழங்கிய இந்த கல்வி நிறுவனத்திற்கும் இதோடு சம்பந்தப்பட்ட முனைவர்கள், பேராசிரியர்கள் பெருமக்களுக்கும், குறிப்பாக இந்த வாய்ப்பின் பின்னணியிலே இருக்கின்ற என்னுடைய நண்பர் கவிஞர் பாரதி சந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் கூட நாங்கள் ஒரு தைப்பொங்கலுக்கு ஒரு கவிதை அரங்கை செய்திருந்தோம். அதிலே பாரதியினுடைய பேத்தியார் உமா பாரதி அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு இந்த சமூகத்தின் ஒரு புரிதலுக்கு அவருடைய பங்கினையும் செய்திருக்கிறார். இவ்வாறு பல பேராசிரியர்கள், இந்திய பேராசிரியர்கள், இலங்கையினுடைய இந்த இந்திய வம்சாவளி தமிழருடைய வரலாறு, வாழ்வியல் இது தொடர்பாக அவர்களும் கரிசனையோடு இருக்கிறது என்பது மிக நன்றிக்குரிய விடயம். அந்த அடிப்படையிலேயே கடந்த ஆண்டு, நான் 2024ஆம் ஆண்டு முத்தமிழ் முருக மாநாட்டு ஆய்வரங்குகளிலும் மிக முக்கியமாக இந்த சமூகம் குறித்த ஒரு பிரஜையையும் இது தொடர்பான வாழ்வியல் வரலாறையும் பதிவு செய்ய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன என்பதையும் நான் கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இனி வருகின்ற காலங்களிலும் இங்கிருக்கின்ற பல ஆய்வாளர்களை உங்களோடு நான் இணைக்கின்றேன். அவர்களையும் இணைத்துக் கொண்டு எங்கள் சமூகத்தின் அதாவது பல விடயங்களை, எங்களுடைய சமூகத்தினுடைய பார்க்க வேண்டிய விடயங்கள் பற்றியும் உங்கள் ஆய்வுத்தலங்கள் அதற்கு களத்தை அமைத்துக் கொடுக்கும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த வாய்ப்பிற்கு இந்த மலையக சமூகத்தின் இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்களின் சார்பிலே நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கலந்துரையாடலுக்கான நேரம். ஐயாவின் ஆய்வுரை தொடர்பான ஏதேனும் வினாக்கள், ஐயங்கள் இருந்தால் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் ஐயா, என்னுடைய பெயர் கவிதா. நான் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில உதவி பேராசிரியராக இருக்கேன். மலையக மக்களை பற்றியும் மலையக இலக்கியத்தை பற்றியும் ஓரளவு தெரிந்து கொள்றதுக்கு ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த புலம்பெயர் இலக்கியம் இருக்கு இல்லையா, இந்த புலம்பெயர் இலக்கியத்தை பத்தி ஞானசேகரனை ஆசிரியராக கொண்டு ஞானம் வெளியீடாக ஒரு இதழ் வருது. அத மாதிரி மலையக மக்களுடைய அந்த படைப்புகளை பற்றி, அல்லனா மலையக மக்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு அதற்கான தனியான இதழ்கள் ஏதாவது வெளியே வருதா ஐயா? நன்றி அம்மா. உண்மையாவே ஞானசேகரன் அவர்களுடைய அந்த ஞானம் இதழ் மிக முக்கியம். பேசுறது விளங்குதாம்மா? புரியுது புரியுதுங்க சார். என்ன விஷயம்னா, ஞானசேகரன் உண்மையாவே ஞானசேகரனுக்கு அந்த ஞானம் இதழை அந்த மலையக பிற்புலத்துல இருந்துதான் அவர் தொடங்கினார். அவர் உண்மையிலும் வடகுலத்தை சேர்ந்த ஒருவர். இன்று ஒரு தேசிய இதழாக அது பரிணமிக்கின்ற நிலையில் அதனுடைய தொடக்கமே அதாவது மலையகம்தான். அவருடைய அந்த 2 நாவல்கள் தான், குருதிமலை, கவ்வாத்து ஆகிய நாவல்கள் தான் அமெரிக்கன் கல்லூரியிலே பேராசிரியர் பேத்திருட்டி அவர்கள் உசா துணையாக வைத்திருந்தார் என்ற ஒரு தகவலோடும், குறிப்பாக அந்த ஞானம் இதழும் பல பங்களிப்பை செய்திருக்கின்றன. இதழியல் வரலாறிலே உங்களுக்கு தெரியும், டொமினிக் ஜீவாவினுடைய மல்லிகை இதழ் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது உங்கள் அனைவருக்கும், தமிழில் கூறும் நல்லுலக அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மலைமுரசு இதழ் என்பது பல இதழ்கள் சம்பந்தமான ஆய்வுகளிலே இந்த சாரல் நாடன், குறிப்பாக இந்த இதழியல் தொடர்பிலே சர்மிளா தேவி, விரிவுரையாளர் சர்மிளா தேவி அவர்களுடைய இந்த பணியெல்லாம் மிக குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு காலகட்டத்திலே என்னையுமே என்னன்னா, இந்த ஒரு இதழை ஒன்றை தொடர்ச்சியாக நடத்தி செல்வதிலே பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஒன்று பொருளாதார ரீதியிலே, அல்லது
அதனை வாசகர்களிடம் எடுத்துச் செல்வதிலே ஆக்கங்களை தெரிவு செய்வதிலே பல பிரச்சனை. அந்த அடிப்படையிலே இந்த மலைமுரசு என்ற ஒரு இதழ், நான் நினைக்கிறேன் ஒரு 60களுக்கு பின்பு இருந்த அந்த இலக்கிய இதழ்கள் மிக முக்கியமான கவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். உண்மையிலும் அம்மா அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இது தொடர்பாக நான் குறிப்பை எடுத்து வைத்து அதனை என்னால் முன்வைக்க முடியாமல் போய்விட்டது. அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியமைக்காக நான் குறிப்பாக நன்றி சொல்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த ஒரு அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒரு இதழாக வந்து குன்றின் குரல் என்பது மிக முக்கியமான ஒரு இதழ். இது பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை, இலக்கிய செழுமைகளை, வரலாறை போதிப்பதிலே மிக பங்களிப்பை செய்த இதழ்களாக காணப்படுகின்றன. ஆந்தனி சிவாவினுடைய கொழுந்து இதழ்கள், இப்ப எங்களுடைய அமைப்பும் கூட நிகர் என்ற ஒரு ஆவண இதழ்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மலையக வரலாறு தொடர்பான விடயங்களும், மலையக கலை இலக்கியங்கள் சம்பந்தமாகவும், மலையக நாடகத்துறை சம்பந்தமாகவும் சிறப்பு இதழ்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். உண்மையிலும் இந்த தொடர்ச்சியாக எடுத்துச் செல்வதிலே இந்த அச்சு பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. தமிழகத்திலே நாங்கள் இந்த ஒரு நூலை, ஒரு இதழை வெளிக்கொண்டிருவதற்கும் இங்கு பல வாசகர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. அதனை கொண்டு செல்வதெல்லாம் பிரச்சனையாக இருக்கின்ற நிலையிலே நான் குறிப்பிட்ட இந்த வகையான இதழ்கள் மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கின்றன. தேசிய இதழ்கள் என்ற வகையில் வீரகேசரி, குறிப்பாக ஒரு இந்திய வம்சாவளி தமிழரால் ஆரம்பிக்கப்பட்ட நல்லையா அவர்கள் ஊடாகவே, அவர்தான் பிரதம ஆசிரியராக இருக்கார். அது இன்று ஒரு 200 வருடத்தை அண்மித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே அந்த பங்கு அதில் இந்த குறிஞ்சி குரல்கள் என்ற ஒரு பக்கத்தை ஒதுக்கி, குறிப்பாக தினகரன் தேசிய இதழ் என்ற வகையிலே பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் பிரதம ஆசிரியராக தினகரனிலே இருந்திருக்கிறார். அந்த தினகரன் அது தேசிய இதழ், அரசாங்கத்தினுடைய அரச இதழாக வருகின்றது. இன்னமும் அந்த இதழிலே அவர் பிரதம ஆசிரியராக இருந்த நிலையில் அந்த களம் மிக முக்கியமானது. அவர் பல மலையக படைப்பாளிகளுக்கு களத்தை வழங்கி இருக்கிறார். அதனூடாகவே மலையக இலக்கியங்கள் வெளிவருவதற்கும் அச்சு பெறுவதற்கும் பல்வேறு வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் தேசிய இதழ்கள் என்ற வகையிலே, தேசிய தினசரிகள் என்ற வகையிலே அவற்றினுடைய பங்களிப்பை பார்க்கலாம். பின்னாளிலே இந்த வீரகேசரி சூரியகாந்தி ஒரு இதழை மலையகத்திற்கென்ற ஒரு இதழாக வெளியிட்டது. பின்பு வீரகேசரியோடு தொடராக வந்தவர்கள் தினக்குரல் என்ற ஒரு பத்திரிகையை வெளியிட்டார்கள். அதனூடாக உதயசூரியன் என்ற ஒரு சிற்றிதழ், ஒரு வாரம் ஒரு இதழ் என்ற வகையிலே வெளிவந்த நிலையில் அது இப்பொழுது உதயசூரியன் மட்டும் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. சூரியகாந்தி தன்னுடைய வரவை நிறுத்தி கொண்டிருந்த நிலையிலும் கூட வீரகேசரியினூடாக ஒரு பக்கம் 2 பக்கங்களை வழங்கி அதற்கு வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது சிற்றிதழ்கள் என்ற வகையில் அவ்வப்போது வருகின்றன. இந்த வாசகர்கள் பொருளாதார பிரச்சனை, ஆக்கங்களை தேடிக்கொள்வது என்பதெல்லாம் மிக சிக்கலாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஞானம் ஒரு இதழ் என்பது ஒரு தேசிய இதழாக, குறிப்பாக புலம்பெயர் நாடுகளுடைய குரலாகவும் வெளிவருவது மிக அதை வெளியிட்டு அந்த பணி என்பது அந்த ஆசிரியர் குலத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்று உலக இதழ்களாக பார்க்கப்படுகின்ற எலுனா கனடாவிலிருந்து வருகிறது. தாய் வீடு மிக முக்கியமாக இருக்கிறது. தாய் வீடு மலையக இலக்கியங்கள், இலக்கிய கலை இலக்கிய அம்சங்களுக்கு, இலக்கிய ஆளுமைகளை அறிமுகப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்து வருகின்றன. கடந்த மாதம் கூட அந்த எழுத்தாளர்களுடான ஒரு சந்திப்பு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. அதிலே என்னது நான் அந்த தொடர்ச்சியாக எழுதுகின்றேன். இப்பொழுது 15 அங்கத்தை தொட்டிருக்கிறது. வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக இந்த காமன் கூத்து. உண்மையிலும் இந்த கூத்துக்கள் என்ற வகையிலும் கூட இது இந்த மலையக சமூகத்தினுடைய அடையாளமாக திகழ்கிறது. அண்மை காலத்திலே அது தொடர்பான ஆய்வுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதனால் நான் அதை கூறுகின்றேன். இந்த கூத்துக்கள் இந்த மலையக மக்களுடைய வாழ்வியலிலே இந்த ஒழுக்க, குறிப்பாக இந்த காமன் கூத்து என்ற இந்த கூத்து எவ்வாறு ஒரு ஒழுக்க தமிழகத்தில் இருந்தே அது வந்ததுதான். இருந்தாலும் தமிழகத்தை விட விசேடமாக பயில்நிலைக்குரியதாக இந்த காமன் கூத்து இலங்கையிலே இருக்கிறது என்பது ஒரு சந்தோஷமான விடயம். நாளைக்கு கூடலூர் போன்ற பகுதிகளில் மாத்திரம்தான் தமிழகத்திலே காமன் கூத்து நிலை பெற்றுள்ளதையும் அது முழுக்க நாங்கள் அதனை பார்க்கின்ற பொழுது ஒரு வாழ்வியலுக்கு தேவையான ஒழுக்க விளிமயங்களை சொல்லுகின்ற ஒரு போதிக்கின்ற ஒரு பாடத்திட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அதில் புராணங்கள், இதிகாசங்கள், தேவையான எல்லா விடயங்களும்
பேசப்படுகின்ற ஒரு பதிவாக அதனை நீங்கள் பார்க்கலாம். விரைவிலே அது என்னுடைய நூலாக வெளிவருகின்ற நிலையிலே அது தொடர்பான ஒரு முழுமையான ஆய்வு பார்வை அதிலே பதிவு செய்திருக்கிறேன் என்பதும் ஒரு சந்தோஷமான விடயத்தையும் கூறிக்கொண்டு, இதழ்கள் பல பங்களிப்பை செய்திருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சி நிலைமை என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காலத்துக்கேற்ற வகையில் குறிப்பாக நான் சொன்ன அந்த மலைமுரசு, கொழுந்து, குன்றின் குரல் ஆகிய இதழ்கள் மிக கணிசமான பங்களிப்பை செய்திருக்கின்றன. அதனை நாங்கள் நினைக்கிறேன் நூலகம்.com ஊடாக அதனை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அதை இன்னமும் நாங்கள் பார்க்கலாம் சகோதரி. நன்றி ஐயா, நன்றி. தமிழரசன். சரிங்க. வேறு ஏதேனும் வினாக்கள் ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். இல்ல, கருத்துரை இவங்க கோவிந்தராஜன் சார், இவங்க குணசீலன் சார், 2 பேரும். குணசீலன் சார். குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். உங்க மைக் மியூட்ல இருக்குங்கய்யா. மலையக தமிழ் இலக்கியத்தை பற்றி கேட்பது உண்மையிலே எனக்கு கொடுத்து வைத்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மலையக இலக்கியங்களை பற்றிய ஆய்வு, அது தொடர்பான நிறைய படைப்புகளை நான் மலேசியாவிலிருந்து எழுதி கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நான் வந்து சேர்ந்ததே மலையக இலக்கியங்களை பற்றி பேசுவதற்காகத்தான். மலேசிய மலையக இலக்கியங்களை ஒப்பாய்வு செய்தேன். என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வும் மலையக இலக்கியங்கள் பற்றியதுதான். தூரத்து பச்சை, கோகிலம் சுப்பையா, மலை கொழுந்து, நந்தி, சொந்தக்காரன், பெனடிக்ட் பாலன், குருதிமலை ஞானசேகரன், அவள் வாழத்தான் போகிறாள், மாத்தலை சோமு, இவர்களுடைய மட்டுமல்ல நிறைய நாவல்களையும் சிறுகதைகளையும் தெளிவத்தை ஜோசப்போடு நிறைய தொடர்பும் வைத்து நான் ஒரு 10-11 ஆண்டுகளாக மலையக இலக்கியங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு தொடர்பு அந்த இலக்கியத்தோடு வைத்த ஒரு சூழல்ல இன்றைக்கு பேராசிரியர் அருணாசலம் அவர்கள் மீண்டும் அதை சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி. கூறியது கூறல் மாதிரி கேட்டது கேட்டல் தான். உண்மையிலே பாராட்டுக்கள் ஐயா. மலைய இலக்கியங்கள் மலேசிய இலக்கியங்களோடு ஒரு ஒப்பிட்டு ஆய்வு நான் செய்திருக்கிறேன். அந்த வகையில் அவர் சொன்ன பல பெயர், தெளிவத்தை ஜோசப், சாரல் நாடன், அவங்க அந்த மற்ற இலக்கியவாதிகள் எல்லாரும் மீண்டும் மீண்டும் என் காதுகளில் ஒரு தேன் பாய்ச்சது போல அவர் சொன்ன விஷயங்கள் இருந்தன. மிக்க நன்றி, மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நானும் 2023ஆம் ஆண்டிடம் 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிலே ஆய்வாளராக கலந்து கொண்டு மலையக நாடக துறை சம்பந்தமாக கட்டுரையை முன்வைத்திருந்தேன் ஐயா. உண்மையிலும் உங்களுடைய நீங்கள் அங்கிருந்த இது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக மகிழ்ச்சியை தருகிறது. உங்களை இந்த நிகழ்வோடு சந்தித்ததும் பெரும் மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய கருத்துக்கு மிகுந்த நன்றி ஐயா. தமிழரசன். கோவிந்தராஜன். கோவிந்தராஜன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு நீங்க பேசும்போது சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சோகமானதுக்கெல்லாம் போக வேண்டியதா இருந்தது. அந்த அந்த பழைய நினைவுகள் உங்களுடைய அந்த இதெல்லாம் அடுக்கடுக்கா சொன்னது, அம்மன் வழிபாடு, அந்த நடுகள் வழிபாடு பற்றி சொன்னது. இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் அது நடுகள் வழிபாடுகள் இருக்குது. ஆனா உங்களுடைய அந்த இது உண்மையிலேயே அது மனம் ரொம்ப வெறுப்பக்கூடியதா இருக்குது. 1923க்கு பிறகு அந்த பாதை அமைக்கிறத பத்தி சொன்னீங்க. அது சிங்கப்பூர் மலேசியாலையும் அதை பத்தின இலக்கியங்கள் நிறைய இருக்குது. அதுல சிங்கப்பூர் மலேசியால தமிழர்களுடைய அந்த மரணங்கள், அதை பற்றின செய்திகள் அதெல்லாம் நிறைய இங்கே பேசப்பட்டிருக்கு. ஆனா இலங்கை வாழ் மலையக தமிழர்களுடைய இது ரொம்ப பெரிய அளவுல நான் அறிந்ததில்லை. அது நிறைய செய்திகள் புதியதா இருந்தது. நாட்டார் பாடல்கள் பற்றி, நாட்டார் பாடல்கள் அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய வரலாற்றுல ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இது மலையக தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், தமிழக தமிழர்கள்னு இல்லாம எல்லாருக்குமே நம்மளுடைய அந்த நாட்டார் பாடல்கள் முக்கியமான மூலமான ஒரு இலக்கியமா இருக்குது. அதை நீங்க சொன்ன விதம், அப்புறம் அந்த கண்டியை பற்றி ஒரு பாட்டு பாடுனீங்க. நீங்க பாடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அமைப்பு இதுல இருந்து நிறைய பேர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அது மாதிரியானது.
அப்புறம் முத்துமாரியம்மன் பாட்டை பத்தி சொன்னது, அவங்க நாடகத்துறையில உங்களுடைய இது மௌனகுரு ஐயா இங்கே சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறாரு, நான் பார்த்துருக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன். நாடகத்தை பத்தி இங்கே உள்ள தமிழர்களுக்கு அவரு கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. பல செய்திகள், அந்த வீடமைப்பை பற்றி சொன்னது மாதிரி நிறைய இது எங்களுக்கு புதுமையான செய்திகளா இருந்தது. அந்த பாரதிசம்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு கூட்டிட்டு போனது மாதிரியான செய்திகளா இருந்தது. ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் அதை பத்தி சொல்லும் போதெல்லாம், ஆனா நீங்க அது உடையாம அழகா அதை அப்படியே சொன்னீங்க. குறிஞ்சிவேந்தன் பேராசிரியர் அவங்க ஐயா இங்கே சிங்கப்பூர் வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவங்க இது மாதிரி பல தொடர்புகளை ஏற்படுத்திச்சு உங்களுடைய உரை. இது மாதிரியான செய்திகளை அறியறதுக்கு ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை எடுக்கின்ற இந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. உங்களுக்கும் கல்லூரிக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. என்னுடைய உரையை நீங்கள் இந்த அளவு ஆழமாக உள்வாங்கிக் கொண்டமை எனக்கு மகிழ்வை தருகிறது. ஐயா சிங்கப்பூர் ஐயா, ஐயா இங்கே பணிக்காக நான் இங்கே வந்திருக்கேன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், மதுரை. சரியா சரியா, உங்களோட நான் ஒரு தொடர்பை இனி பேணிக்கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறேன் ஐயா. உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. தமிழரசன் நன்றியுரை. நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை. தும்பை நிகழ்வு 178 நிகழ்த்திட அனுமதி அளித்து தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற கல்லூரி நிர்வாகத்தினர், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை மற்றும் சிறப்பு விருந்தினர் குறித்தான அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. காலனித்துவ ஆட்சியில் நிகழ்ந்த மாற்றங்கள், இலங்கை முருக வழிபாடு, இந்திய வம்சாவளி தமிழர்களினுடைய நிலை, நாட்டார் இலக்கியம், சிங்களவர் பௌத்தர்களின் செல்வாக்கு, அம்மன் வழிபாடு, பாதை அமைப்பு, கூத்து நிலைகள், எழுச்சிமிக்க பாடல்கள், பாரதியின் பங்களிப்பு, அரசியல் இலக்கிய போக்குகள், வாழ்வியல் முறைமைகள் குறித்து இலங்கை மலையக தமிழ் இலக்கியம் என்கின்ற தலைப்பில் நல்லதொரு ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தின் அமைப்பாளர் மா. உணுக்கொட்டுவ தமிழ் வித்தியாலய அதிபர், இலங்கை கல்வியாளர் அருணாச்சலம் லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் கலந்துரையாடி சிறப்பித்த கோவிந்தராஜன் ஐயா, குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து தும்பை நிகழ்வில் இணைகின்ற உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், முதுகலை தமிழ் மாணவர்கள், இளநிலை தமிழ்துறை தலைவர், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்லதொரு ஆய்வை ஆழ்ந்த தியானம் எனலாம். மீண்டும் நல்லதொரு ஆய்வுரையோடு தும்பை நிகழ்வு 179 சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றி.